ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் ஹிந்தி படமான மைதான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் அஜய் தேவகன், பிரியாமணி முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. இது அமேசான் பிரைம் வீடியோவில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வெளிவந்திருக்கு. இந்தியாவில் கிரிக்கெட் தான், கிரிக்கெட்டுக்கு அடுத்து தான் எல்லாமே. மற்ற கேம்ஸில் எப்பெல்லாம் வின் பண்ணுறோமோ அப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஃபுட்பால் இந்த படத்தை பார்க்கும்போது தான் நம்ம 1962 அப்புறமா ஒரு ஒலிம்பிக்ஸில் கூட குவாலிஃபை ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த ஃபுட்பாலுக்கு 1951லேருந்து 1962 வரை ஒரு கோல்டன் பீரியட் இருந்திருக்கு. அதுக்கு காரணமானவர் அப்போ இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருந்த சையத் அப்துல் ரஹீம். இந்த மனுஷனோட இடைவிடாத முயற்சியில் தான் ஒலிம்பிக்ல, ஏசியன் கேம்ல டாப்ல இருக்க நாடுகளை நாம தோற்கடிச்சிருக்கிறோம். நாம ஒவ்வொருத்தரும் பெருமைப்படக்கூடிய விஷயத்துக்கு காரணமானவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். 1952 ஹெல்சிங்கி ஒலிம்பிக்ல இந்திய ஃபுட்பால் டீமை யுகோஸ்லேவியா 10 கோல் வித்தியாசத்துல தோற்கடிக்குது. இதுக்கு பத்திரிகை மட்டும் இல்லாம டீம் அனுப்பின ஆளுங்களே நம்ம பிளேயர்ஸை கேலி செய்யறாங்க. அப்ப இந்தியன் டீமோட ஃபுட்பால் கோச்சா இருக்கிற சையத் அப்துல் ரஹீம் ஷூவே போடாம ஆடினதாலையும் ஆட்டத்தோட காலாலும் தான் சில காரணங்களை சொல்லி அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. அப்படியே அடுத்து என்ன செய்யணும்னு ஒப்புதல் வாங்கிட்டு ஒரு வின்னிங் டீமை உருவாக்குறதுக்கு இறங்குறாரு. எஸ் ஏ ரஹீம் தன்னோட சொந்த ஊரான ஹைதராபாத்ல தொடங்கி நாடு முழுவதும் திறமையான பிளேயர்ஸை தேடி போறாரு. மீதமுள்ள படம் இவரோட பயணத்தையும் ஒவ்வொரு அடியிலும் அவர் எதிர்கொள்ற தடைகளையும் காட்டுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச சில வருஷங்களே ஆன காலகட்டத்தில் ஃபுட்பால் எந்த அளவுக்கு அப்ப இருக்க இளைஞரோட மத்தியில் இருந்ததுன்றத இந்த மைதான் பதிவு செய்யுது. பட ஆரம்பத்திலே ஷூ இல்லாம ஆடி பழக்கப்பட்ட நம்ம பிளேயர்ஸை யூரோப்பியன் பிளேயர்ஸோட ஷூ காலால மிதிப்பட்டு வழியால துடிக்கிறத பார்த்து வேதனைப்படுவோம். இந்த கஷ்டத்தையோ அவமானத்தையோ இனிமேல் படக்கூடாதுன்னு அஜய் தேவகன் ஒரு செயின் ஸ்மோக்கிங் ரஹீமா இந்தியாவோட ஃபுட்பால் கோச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு தேடல்ல நம்மையும் அழைச்சிட்டு போறார். இதுல முக்கியமா விளையாட்டை பத்தி தெரியாதவங்க அதை பத்தி எழுதுறது எவ்வளவு தப்போ அதுக்கு மேல விளையாட தெரியாதவங்க செலக்டர்ஸா இருக்கிறது பெரிய கொடுமைன்னு தெரியப்படுத்துறார். ஸ்போர்ட்ஸ்ல இருக்க அரசியலும் ஈகவும் எப்படி நாம இன்டர்நேஷனல் லெவலுக்கு கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு இப்பவும் தடையா இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா எதையும் மிகைப்படுத்தாம யதார்த்தமா கொடுத்திருக்காங்க. அடுத்து இதோட படம் ரஹீமை பத்தி மட்டும் இல்லாம ஒரு டீமோட ஒத்துமை, வெற்றிக்கான ஆசை, அதுக்கு மேல உங்களால முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட ஒரு முறையாவது அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதான்னு ரொம்ப அழகா சொல்ல வருது. படத்தோட இன்னொரு ஹைலைட் ஏ ரஹ்மானோட அட்டகாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ரஷ்யன் சினிமாட்டோகிராஃபரோட கேமரா பிளேயர்ஸோடவே மூச்சு விடாம ஃபாலோ பண்ணதுதான். அது இந்த ஆட்டத்தை பத்தி தெரியாதவங்களையும் இனிமேல் பார்க்க வைக்கும். அதுவும் அந்த கடைசி 30 நிமிஷம் த்ரில் இருக்கே வேற லெவல். எஸ் ஏ ரஹீம் கடைசியில் வர சவுத் கொரியா மேட்சுக்கு முன்னே கோல்டு மெடல் பரிசா வேணும்னு தன் பிளேயர்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. பிளேயர்ஸ் அந்த பரிசை கொடுத்தும் இன்னும் பல சிகரங்களை தொட முடியாம ஒரு 9 மாசம் கழிச்சு லங் கேன்சர்னால இறந்து போறாரு. சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இது. இதுல வர அத்தனை பிளேயர்ஸுமே நம்ம படம் முடிஞ்சு ஞாபகம் வச்சிருப்போம். அந்த பீட்டர் தங்கராஜ, PK1 ஒவ்வொருத்தரோட பெயரையும் மறக்க மாட்டோம். ஆனா ஒரு சோகமான விஷயம், ஷூட்டிங் போயிட்டு இருக்க சமயத்திலே 1962 ஆடின சில பிளேயர்ஸை நம்ம இழந்துட்டோம். அதனால தான் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் வரும்போது ஒரு 5 பேரை தான் பார்க்க முடிஞ்சது. படத்துல நம்ம மினிஸ்டர் பேசினதை தப்பா எடுத்துக்கிட்ட இந்தோனேஷியா மக்கள் நமக்கு எதிராக கோஷம் போடுறதுமான ஒருவித டென்ஷன் ஏற்படுத்துற சீன் வருது. இதை பத்தின நியூஸ் அங்க எங்க கூகுள் இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸோட பஸ்ஸை ஸ்டேடியத்துக்கு வர வழியில தாக்கின சம்பவத்தை தேடினா எதுவும் கிடைக்கல. ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்தோட இயக்குனர் நம்மள ஒரு இன்டென்ஸ் மோடுக்கு கொண்டு வந்து கடைசி வரை கதையை ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. எஸ் ஏ ரஹீமோட ஒவ்வொரு மூவியும் குறை சொல்லிட்டும் பல கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்க வில்லன்களே கடைசியில கைத்தட்டி பாராட்ட வைக்கிற கேரக்டர்ல அஜய் தேவகன் எஸ் ஏ ரஹீமாவே மாறி இருக்கிறாரு. பிரியாமணி ஒரு மோட்டிவேட்டிங் வைஃபா கன்வின்சிங்கான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. பத்திரிகையாளரா வர கஜராஜ் ராவ் நாம் அடியோடு வெறுக்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மைதான்ல குறைன்னு எடுத்தா அதோட நீளம் தான். ஆனா அந்த கடைசி 1 மணி நேரம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஷாருக் கானோட சக்தே இந்தியா நாம ஸ்போர்ட்ஸ் டிராமாவை பார்க்குற பார்வையை மாத்துச்சுன்னா மைதான் ஒரு ஸ்போர்ட்ஸை விஷுவலா காட்சிப்படுத்துறதுல ஒரு புது அளவுகோல் அமைச்சிருக்கு. அதனால இந்த படத்தை யார் முதல்ல பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மிஸ் பண்ணாம பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.